இப்போ நமக்கு வந்து ஒரு சாய்ஸ், இப்போ நான் வேலைக்கு போலாம் அப்படின்னா ஒரு சாய்ஸ், இல்ல என் ஃபேமிலி கொஞ்சம் டவுன் ஆற மாதிரி இருக்கு, சப்போர்ட் பண்றதுக்கு நான் போலாம். ஒருவேளை நான் சப்போர்ட் பண்ண போவாட்டியும் என்ன யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க, ஏமா நீ போல அப்படின்னு லேடிஸ் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா ஒரு பையனுக்கு அப்படி கிடையாது. அவன் என்ன நடந்தாலும் வேலைக்கு போயே தீரணும். என்னது ஹஸ்பண்ட் போலையா அப்படின்னு கொஸ்டின் பண்ணுவாங்க. அப்ப அவனுக்கு பிரஷர். அவன் வந்து ஏசியா இதுலயே உட்காந்து ஒர்க் பண்ணாலுமே கூட நீங்க நினைச்சுப்பீங்க ஏசில தானே ஒர்க் பண்றாரு, ஹஸ்பண்ட் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு கார்ல தானே போற நீங்க நினைப்பீங்க. பிரஷர் இங்க இருக்கு. பாடி இந்த கூலிங் டெம்பரேச்சர்ல கிடையாது. கல்ல உடைச்சாலும் பிரஷர் தான். ஐடில ஒர்க் பண்ணாலும் இந்த இடத்துல எல்லா பிரஷரும் அவங்களுக்கு இருக்கு. அதெல்லாம் பொறுத்துட்டு தான் அவங்க ஒர்க் பண்றாங்க. அவங்க ஃபேமிலி மேல வரணுங்க தான் அவங்க ஒர்க் பண்றாங்க. எனக்கு வந்து ஸ்கூல் லைஃப் போகணுன்னு எனக்கு பயங்கர ஆசை ஒன்று இருக்கு. அந்த ஒரு 2 years 11th 12th படித்த என்னோட லைஃப் வந்து எந்த விதமான கஷ்டம் கவலை அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்த டைம்னா அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு 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 பயம் அதெல்லாம் அந்த டைமில் வராதுன்னு நினைக்கிறேன். தெரியல, எனக்கு வரல. ஒரு காலேஜ் செகண்ட் இயர் கிட்ட போகும்போது தான் அதெல்லாம் வந்துச்சு. ஸோ எதுவுமே நாம நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துட்டா வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல லூசி. இனிமே நடக்க வேண்டியதை பத்தி நாம யோசிப்போம்.